தெய்வீகம் சேனல் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து செல்வது மிக பிரசித்தமாக இருக்கிறது. எனவே இந்த கார்த்திகை மாதத்தில் தெய்வீகம் அன்பர்களோடு ஐயப்பனை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கார்த்திகை மாதம் என்பது ஐயப்பனுக்கு உகந்த நாள். கார்த்திகை 1 அன்று மாலை போட்டு 41 நாட்கள் விரதம் இருந்து மலைக்கு செல்வார்கள். எனவே ஐயப்பனை பற்றி முழுவதுமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு காரியத்திற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். மனிதர்கள் பிறப்பது கூட ஏதோ ஒரு அர்த்தத்திற்காகத்தான். அர்த்தம் இல்லாமல் எவர்களுடைய வாழ்க்கையும் கிடையாது, வீண் போவதும் இல்லை. இறைவன் ஏதோ ஒரு சித்தத்தோடு தான் நம் அனைவரையும் படைத்திருக்கிறான். எனவே ஐயப்பனுடைய பிறப்பிற்கும் சில அடிப்படையான காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு தெய்வங்களும் அவதாரம் எடுப்பது தர்மத்தை நிலைநாட்டவே. அந்த வகையில் தர்ம சாஸ்தாவாக அவதரித்து அவருடைய அம்சமாக வருவது ஐயப்பன். இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மோகினி அவதாரமும் பார்க்கடலை கடைந்த வரலாறும் புராண நிகழ்வும் நமக்கு தெரிய வேண்டியது அவசியம். நம் அனைவருக்குமே பார்க்கடலை கடைந்த புராண நிகழ்வு பற்றி தெரியும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பொழுதும் ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கும். தேவர்கள் அசுரர்கள் என்பது வெளியில் யாரும் இல்லை. நம் மனசுக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் அதை அழுத்தி மேல் எழும்பும் தீய எண்ணங்களுக்கும் இடையே இடையறாது நடக்கும் போர்தான் தேவாசுர போர் என்போம். இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் ஏற்படும் சண்டையை இறை சக்தி என்ற ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தி வழிகாட்டுகிறது. அதைத்தான் புராணங்கள் மூலம் சூசகமாக நமது முன்னோர்கள் எழுதி வைத்தார்கள். அந்த தேவ அசுர போர்களின் போது தேவர்கள் பக்கம் நிறைய இழப்புகள் ஏற்பட்டது. எனவே அதற்காக அமிர்தம் கொண்டு வர வேண்டும் என்று தேவர்கள் மந்தரமலையை வாசுகி என்னும் பாம்பை கொண்டு கடையலாம் என முடிவு செய்தார்கள். ஆனால் இவர்கள் ஒருவரால் மட்டுமே நடக்கும் செயல் அல்ல அது. அதற்காக அசுரர்களையும் கூப்பிடும்போது எங்களுக்கும் அமிர்தத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். தீயவர்கள் கையில் நல்ல விஷயம் போனால் அதற்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் போய்விடும். என்றாலும் காரியம் நடக்க வேண்டுமே, எனவே தருகிறோம் என்று சம்மதித்து மந்தரமலையை வாசுகி என்னும் பாம்பை கொண்டு கடைய ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது மலை நிற்காமல் சரிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மலையை தன் முதுகின் மேல் தாங்குகிறார். தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் சேர்ந்து மலையை கடையும் போது அதன் வேகம் தாங்காமல் வாசுகி என்னும் பாம்பு ஆழகால விஷத்தை கக்குகிறது. அந்த விஷம் கடலில் கலந்து அமிர்தத்தில் கலந்து விட்டால் உலக இயக்கம் ஸ்தம்பித்துவிடும். மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் கருகிவிடும். எனவே ஈசன் அந்த ஆழகால விஷத்தை அப்படியே முழுங்கி விடுகிறார். அதை
அவர் கழுத்தோடு சென்று பார்வதி தேவி கழுத்தை பிடிக்கிறார். ஏனென்றால் அவருக்குள்ளதான் அத்தனை உயிரினங்களும் அடக்கம். அப்படி இருக்கும்போது அவர் ஆலகால விஷத்தை உண்டு விட்டால் அந்த விஷம் உள்ளிருக்கும் உயிரினங்களை அழித்துவிடும் என்பதால் அம்பாள் சென்று அவர் கழுத்தை பிடிக்கிறாள். இந்த கண்டத்தோடு அந்த விஷம் நின்று விடுகிறது. அவருடைய கழுத்து பகுதி நீல நிறமாகிறது. எனவேதான் அவருக்கு நீலகண்டன் என்று பெயர். அமிர்தம் கடையும் போது கடலுக்குள் திருப்பார்கடலில் மூழ்கியுள்ள அனைத்து ஐஸ்வர்யங்களும் வரிசையாக வருகிறது. அப்சரஸ்கள், குதிரை, ஐராவதம் என்ற வெள்ளை யானை, சங்கநிதி, பதுமநிதி என்று அனைத்து ஐஸ்வர்யங்களும் வருகிறது. மகாலட்சுமியும் திருப்பார்கடலில் இருந்தான் உருவாகிறார். அனைத்திற்கும் கடைசியாக அமிர்த கலசத்தை கையில் ஏந்தி தன்வந்திரி மகாபிரபு வருகிறார். அமிர்தம் கிடைத்துவிட்டது. இனி இதை யார் எடுப்பது? தேவர்கள் கையிலிருந்து அசுரர்கள் அமிர்த கலசத்தை பறித்து கொண்டு ஓடுகிறார்கள். அமிர்த கலசம் அவர்களுக்கு கிடைத்துவிட்டது, நமக்கு இல்லையே என்று தேவர்கள் பதறி தவிக்கும்போது எப்பொழுதும் ஆபத் சகாயன், அநாத ரட்சகன் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர் வந்து நான் உங்களுக்கு அமிர்தத்தை பரிமாறுகிறேன் என்று கூறுகிறார். அப்போது எடுத்த அவதாரம்தான் மோகினி அவதாரம். அசுரர்களுக்கு தெய்வீக குணங்கள் கிடையாது. அவர்களுக்கு சிற்றின்பங்களில் ஆசை அதிகம். எனவே மோகினி வடிவம் எடுத்து வந்த மகாவிஷ்ணுவை பார்த்து அவர்கள் மதிமயங்கி மோகினி கையில் அந்த அமிர்த கலசத்தை கொடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது மோகினி சொல்கிறாள், நீங்கள் அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம் அமருங்கள். நான் ஒவ்வொருவருக்கும் அமிர்தம் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். அவள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தேவர்கள் ஒரு புறம், அசுரர்கள் ஒரு புறம் அமர்கிறார்கள். அப்பொழுது சுவர்பானு என்ற ஒரு அசுரனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம். ஏனென்றால் மோகினி அமிர்தத்தை தேவர்கள் பக்கம் மட்டுமே அளித்து கொண்டு வந்தார். எனவே சுவர்பானு என்ன செய்கிறான்? சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் போய் அமர்ந்து அமிர்தத்தை வாங்கி குடித்து விடுகிறான். ஆனால் அவன் அசுரன் என்பதை சூரியனும் சந்திரனும் மோகினிக்கு அடையாளம் காட்ட அவன் கழுத்தை வெட்டி விடுகிறார் மகாவிஷ்ணு. அமிர்தத்தை உண்டு விட்டான். எனவே அவனுக்கு இறப்பு என்பது கிடையாது. ஆனால் அந்த உடல் பாகமும் தலைப்பாகமும் தான் தனித்தனியாக பிரிந்து ராகு கேதுவாக உருமாறுகிறது. சந்திரனும் சூரியனும் இவர்களை காட்டி கொடுத்ததால் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அந்த கதை புராணம் தனியாக. மோகினி எல்லோருக்கும் அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்து விடுகிறாள், தேவர்களுக்கு மட்டும் கொடுத்து விடுகிறாள். அப்பொழுது ஈஸ்வரன் மோகினியின் வடிவத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார். அந்த அவருடைய ஆவலை பூர்த்தி செய்வதற்காக மகாவிஷ்ணு அந்த மோகினி உருவத்தோடு ஈசன் முன் காட்சி தருகிறார். மோகினியின் அழகில் ஈஸ்வரனே மயங்கி விழ அந்த இருவரின் சக்தியும் ஒன்றாக சேர்ந்து தர்மசாஸ்தா உருவாகிறார். ஹரியும் ஹரனும் இணைந்த உருவம்தான் ஹரிஹர புத்திரன். இந்த ஹரிஹர புத்திரன் பிறப்பதற்கும் ஒரு காரணம். மகிஷி அவதாரத்திற்காக இந்த ஹரிஹர புத்திரனுடைய அவதாரம் நிகழ்கிறது. இந்த மோகினி அவதாரம் இன்னொரு கதையும் பத்ம புராணத்தில் இருக்கிறது. அதை பற்றி நாம் அடுத்து பார்க்கலாம்.